வணக்கம் ஜெயஹிந்த். ஆபரேஷன் சிந்தூர் நம்மளுடைய 12வது அப்டேட். நேற்று சாயங்காலம் 7-8 மணி வரைக்கும் இருந்த அப்டேட்டை இன்னைக்கு காலையில நீங்க பார்த்துருப்பீங்க. 8 மணிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட்டை இந்த காணொலியில பார்ப்போம். லைவா நியூஸ் வேணும், உடனே போடுங்கன்னு சொல்றீங்க, அது பாசிபிள் கிடையாது. நான் கிட்டத்தட்ட தூங்கி ஒரு மாசத்துக்கிட்ட ஆக போகுது. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணோம். நம்ம டீம் இருக்காங்க, அவங்க ஒரு டேட்டாவை எடுத்து எது கரெக்டு எது தப்பு ஃபேக்ட் செக் பண்ணி என்ன நடக்குது, குளோபல் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்து, பாகிஸ்தானோட நியூஸ் எல்லாத்தையும் பார்த்து 360 டிகிரி போட்டு ஒர்க் பண்ணி தான் கொடுக்குறோம். நாமளும் சென்சேஷன் கிரியேட் பண்ணணும்னா அது மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரியான நமக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. நிச்சயமா என்ன நடக்குதுன்னு கொடுக்குறோம். இப்போ ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன், எக்கச்சக்கமான வாட்ஸ்அப். எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, ரஃபேல் விழுந்துருச்சாமே. இது தயவு செய்து நம்பாதீங்க. கரெக்டான ஆட்களை ஃபாலோ பண்ணுங்க, எக்ஸ்பர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இப்போ ரஃபேல் விழுந்துருச்சா, இது விழுந்துருச்சா, இந்தியாவோட விமானிகளை பிடிச்சிட்டாங்களா, இது பிடிச்சாங்கன்னா இதெல்லாம் எந்த அரசும் மறைச்சு வைக்க முடியாது. அபிநந்தன் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது, நம்முடைய MiG-21 வீழ்த்தப்பட்ட போது 35 நிமிடத்துக்குள்ள விமானப்படையோட அதிகாரிகள் பிரஸ் மீட்டே கொடுத்தாங்க. ஆத்தென்டிக் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்புங்க. லைவா என்ன நடக்கணும் அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ஸ் இருக்கு, பாருங்க. சில முக்கியமான நபர்களுடைய ட்விட்டர் பதிவு, எக்ஸ்தல ஐடியை நான் கொடுக்குறேன், இவங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு கௌசல்யா ஓச்சா இருக்காரு, அவர் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வரப்பை பத்தி சொல்றாரு. மிலிட்ரி டாக்டிக்ஸ் என்ன மாதிரியான உண்மையான சண்டை கலவரத்துல என்ன நடக்கும், அதை நீங்க அவரை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணி கத்துக்கலாம். வெப்பன் சிஸ்டம்ஸ், SSS டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய ஓனர், CEO, ஃபவுண்டர் விவேக் கிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா நீங்க வெப்பன்ஸ் பத்தியான எல்லா அப்டேட்டையும் பார்க்கலாம். ரவி மாதவன் இருக்காரு, எக்ஸ்டென்சிவா மிசைல்ஸ் பத்தி, வெப்பன்ஸ் பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாரு, அவரை ஃபாலோ பண்ணுங்க. அதன் பிறகு நம்மளோட சாய் இருக்காரு, அவருடைய அனாலிசிஸ் அப்படின்றது ஓப்பன் சோர்ஸ்ல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம பிரிச்சு அனலைஸ் பண்ணி டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி கொடுக்கக்கூடியவர். தமிழக ஊடகங்கள்ல இந்த மாதிரியான ஆட்கள் யாருமே இல்லை. தயவுசெய்து என்னோட மீடியா நண்பர்கள் இருக்காங்க, வேற அவங்களாம் ரிப்போர்ட்டிங் பண்றது வேற, அனாலிசிஸ் பண்றது வேற. இது ரெண்டுமே டோட்டலான டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஸோ அவரை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நீங்க லைவ் உங்களுக்கு வார் ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னா ஓசன் டிவி நம்மளுடைய நண்பர் தான் அவரும், அவருடைய டெலிகிராம் சேனல் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. ட்விட்டர் தளத்தில் இருக்காரு, ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ஆட்களை, நம்பகத்தன்மை உள்ள எக்ஸ்பர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கொடுக்குற செய்திகள் சில டைம் தவறாக வாய்ப்பு நிறைய இருக்கு, அதுக்கு அவங்க உடனடியாக மறுப்பு தெரிவிச்சிருவாங்க. ஓகே, இப்போ டீடைல்டு அப்டேட்ல போவோம். நேற்று இரவு என்ன நடந்தது? பாகிஸ்தான் தனக்கு விழுந்த அடி, அந்த அவமானத்தை தாங்க முடியாம அசீம் முனீர் முக்கியமான சில நகரங்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜம்முவோடைய ஏர்போர்ட் குறிவைக்கப்பட்டுச்சு. ஜம்முவோடைய மிக முக்கியமான மக்கள் வாழக்கூடிய ஏரியா, RS-புரம், காந்திபுரம், காந்தி நகர், இந்த மாதிரியான மிக முக்கியமான ஏரியாவை, பீடிவாடி போன்ற மிக முக்கியமான ஏரியாஸ் டார்கெட் பண்ணப்பட்டுச்சு. ஜம்முல இருக்கக்கூடிய சில முக்கியமான ஹெட்குவார்ட்டர்ஸ், மிலிட்ரி ஹெட்குவார்ட்டர்ஸ், அதுவும் டார்கெட் பண்ணப்பட்டுச்சு. உதம்பூர், நம்மளுடைய நார்தன் கமாண்டோடைய தலைமையகம், அது மிக முக்கியமான இடம், அது டார்கெட் பண்ணப்பட்டுச்சு. அம்ரிஸ்டர், திரும்பவும் பொற்கோயில், திரும்பவும் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, அது டார்கெட் பண்ணப்பட்டுச்சு. பட்டான்கோட், உதம்பூர், பட்டிண்டா, ஜெய்சல்மர் ஏர்பேஸ் மற்றும் ஜோத்பூர், ஆல்மோஸ்ட் குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை வரைக்கும் இவங்க டார்கெட் பண்ணாங்க. என்ன மாதிரி டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா 8 மிசைல்ஸ் அவங்க வான்வெளியில இருந்து ஜம்மு நோக்கி வந்துச்சு. ஏன்னா ஜம்மு தான் மெயின் டார்கெட்டா வச்சிருந்தாங்க. அந்த 8 மிசைல்ஸுமே கம்ப்ளீட்டா இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால சுத்து வீழ்த்தப்பட்டிருக்கு. அருமையான ஒரு ப்ரெசிஷன், ஒன்று கூட கீழே விழல, எல்லாமே வானிலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அதுக்கான காலணிகளை நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது ஜெய்சல்மர். இந்த இடத்துல இவங்க ஒரு F-16 எடுத்துக்கிட்டு அமெரிக்க விமான தளத்துல உள்ள வந்திருக்காங்கன்ற செய்திகள் வருது. ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கான எல்லா சான்றுகளும் தெரியுது. விமானிகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கான்ற செய்திகள் கூட வருது. பட் இன்னும் அதிகாரப்பூர்வமான கன்ஃபர்மேஷன் நம்மளுடைய இன்னைக்கு மதியமோ இல்லை ஈவினிங்கோ MEA கர்னல் சோஃபியா குரேஷி, இந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவங்க சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கு இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா நம்ம கிட்டத்தட்ட உறுதி செய்யறோம். அதன் பிறகு ஜம்முல இவங்களுடைய அவாக்ஸ் ரக விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றது, 2 விமானங்கள் பாகிஸ்தானுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத இவங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய, மாஸ்டர் இருக்கக்கூடிய சைனா, அதோட மவுத் பீஸா இருக்கக்கூடிய குளோபல் டைம்ஸ். ஸோ குளோபல் டைம்ஸ்லயே பாகிஸ்தானோட 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதா செய்தி வந்திருக்கு. அப்படின்னா நம்மளுடைய கணக்குப்படி 5 அப்படின்றது வருது. பட் 4 விமானங்கள், 2 JF-17,
ஒரு F-16 மற்றும் ஒரு அவாக்ஸ் அப்படின்றது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறத நம்ம கிட்டத்தட்ட உறுதி செய்யறோம். இது தவறா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பட்டான்கோட் மேல ஒரு தாக்குதல் நடத்த முற்பட்டாங்க. பத்தான்கோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மமூன் அப்படின்ற ஒரு கண்டோன்மெண்ட், ஆசியாலேயே 2வது மிகப்பெரிய கண்டோன்மெண்ட் அது. அதுல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கக்கூடியதா செய்தி வந்துச்சு. பட் அதெல்லாம் போய் நேற்று நைட்டு உடனே எல்லாரும் பார்த்து எக்ஸைட் ஆகி துக்கமாகி இந்த மாதிரி சென்சேஷன்ல எல்லாம் எல்லாமே டோட்டல் மீடியாவே அப்படிதான் இருக்காங்க. பட் நம்ம இப்போ ஃபேக்ட்ஸை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அப்படின்ட்டு. அதன் பிறகு ஜம்மு மேலேயே கிட்டத்தட்ட ஒரு 70-80க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல், ஸ்வாம் ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஒரு 100 cc இன்ஜின் பொருத்தப்பட்ட ஒரு லோ காஸ்ட், இது ஒரு 30-35 லட்சம் இருக்கக்கூடிய சீன ரக ட்ரோன்ஸை தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5 கிலோ வரைக்கும், 5 to 7 கிலோ வரைக்கும் வாரடை எடுத்துட்டு போகக்கூடியது. இதே மாதிரியான தாக்குதல் மிச்ச நகரங்கள் மேலேயும் நடந்திருக்கு. பட் ஜம்மு மேலே ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 400-500 ட்ரோன்ஸ் பாகிஸ்தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு ரஃப் எஸ்டிமேட் நம்ம வந்து எடுக்க முடியுது. இப்போ எல்லாருமே என்னன்னா, ஐயோ நீங்க காலையில சொன்னீங்க பாத்தீங்க இந்தியாவை தாக்கிட்டாங்கன்னு. இந்த காலத்துல இருக்கவங்களுக்கு 90களில் பிறந்தவங்களுக்கு கூட 90s கிட்ஸ் கூட பாத்தீங்கன்னா 99 நம்ம கார்கில் பார்க்கும்போது சின்ன குழந்தைகளா இருந்திருப்பாங்க. கடைசியா இந்த யுத்தத்தை யாரு பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950-60களில் பிறந்தவர்கள், நம்மளுடைய அப்பாக்கள் தாத்தாக்கள் இருப்பாங்க. அவங்க தான் 71 யுத்தத்தை பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 தலைமுறையில கார்கில் ஒன்று தவிர பெரிய லெவல்ல நம்ம யுத்தத்தை பார்க்கல. இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், வார் இஸ் அ சீரியஸ் பிசினஸ். யுத்தம் ரொம்ப ரொம்ப சீரியஸானது. நம்மளுடைய விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்படும், நம்மளுடைய ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்படும், நம்மளுடைய டிஃபென்சஸுக்கும் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அந்த போட்டிருக்கக்கூடிய இரும்பு கவசத்தையும் மீறி 1-2 ட்ரோன் உள்ள வந்து இந்தியாவை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை சென்சிலேஷனலைஸ் பண்ணிட்டு, இது பப்ஜி கேம் கிடையாது, இங்க ஒன்னு சுட்டுட்டா நான் ஒன்னு சுட்டுட்டேன் அப்படின்ட்டு. இது போர், யுத்தம். யுத்தம் அப்படின்றது ஒரு சீரியஸான பிசினஸ். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் T20 மேட்சஸ் பார்த்துட்டு நம்ம ஒன்று அடிச்சிட்டோம் அவங்க அடிச்சிட்டோம் அந்த எக்ஸைட்மெண்ட்ல வராதிங்க. ஓவராலா என்ன பிக்சர் இருக்கு அப்படின்றத பாருங்க. அந்த அனாலிசிஸ் நாங்கள் டெஃபினட்டா உங்களுக்கு கொடுப்போம். அடுத்தது, இப்போ ஜம்முல நடந்த நிறைய வீடியோஸ் வெளியில வருது. அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு தவறுகள் பண்றாங்க இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர், குறிப்பா இந்த 2K கிட்ஸ், மில்லியனம் கிட்ஸ் நம்ம சொல்லக்கூடியவங்க. லைட் ஆஃப் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் லைட் ஆஃப் பண்றாங்க. இந்த பசங்க ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜம்மு பசங்க பாத்தீங்கன்னா வெளியில வந்து நின்று செல்ஃபி எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இதுல நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மொபைல் லைட்டோட சின்ன வெளிச்சம் போதும் அந்த ட்ரோனை வந்து உங்களுக்கு தாக்குறது. இருட்டில் அது குருடா தான் இருக்கு. எல்லா ட்ரோன்லையும் தெர்மல் கேமராஸ் இருந்தா கூட நகரமே கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கும் போது அது வந்து திணறும். ரெண்டாவது, அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மள ராணுவத்துக்கும் ஈஸியா இருக்கும். இப்ப இந்த செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமான வேலை. நீங்க பார்த்தது கிடையாது. ஒரு குண்டு உங்க பக்கத்துல வெடிச்சதுன்னா அடுத்து நீங்க 5 வருஷத்துக்கு உங்களால தூங்க முடியாது. தயவு செய்து அந்த தவறை பண்ணாதீங்க. செல்ஃபி எடுக்கிறது, சோசியல் மீடியால போடுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைக்ஸ்க்காக பண்ணீங்கன்னா பாருங்க. ரெண்டாவது, நம்ம ராணுவம் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு எதிராகவும் போய் முடியும். ஜம்முல வந்து எல்லாமே ராணுவத்தோட கலந்து இருப்பாங்க. இப்ப பசங்க பண்றாங்க அப்படின்னா அது ராணுவத்துக்கும் பெரிய ஒரு ஆபத்தை கொடுத்துரும். மூணாவது, நீங்க எடுக்கக்கூடிய போட்டோ, நீங்க போட்டக்கூடிய போட்டோ வச்சு நீங்க ஒரு போட்டோலையும் அதுக்கு உள்ள ஜியோ கோடிங், நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்கன்ற துல்லியமான லொகேஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நீங்க மொபைல் ஆஃப் பண்ணி வச்சாலும் அந்த லொகேஷன் எடுக்க முடியும். 2016ஆம் ஆண்டு ISIS உடைய மிக முக்கியமான தீவிரவாத தலைவர்களை ரஷ்யா எப்படி தூக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுங்க ரொம்ப திமிர்ல போட்டோ எடுத்து போட்டுட்டு இருந்தானுங்க. அந்த ஜியோ லொகேஷனை குறிப்பா எடுத்து ரஷ்யா விமானங்கள் வந்து குண்டு போட்டு அவங்க அழிச்சாங்க. ஸோ தயவு செய்து சீரியஸா எடுத்துக்கோங்க. இந்த போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறதுலாம் விட்டுட்டு என்ன நடக்குது, அங்க என்ன ட்ரில் சொல்லியிருக்காங்க, அரசாங்கங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அடுத்தது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இந்த நகரங்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ், குறிப்பா இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ், விமானப்படையிலையும் சரி ராணுவத்திலையும் சரி, ஒரு எக்ஸலண்டான ஒரு மிகப்பெரிய சாதனையை தங்களுடைய முழு உழைப்பையும் கொடுத்து அவங்க செஞ்சிருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவங்களுக்காக ஒரு சல்யூட் பண்ணுங்க. அந்த வீரர்களுக்கு, அந்த பெண் அதிகாரிகள், ஆண் அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய வணக்கம் வைக்கணுமோ. ஏன்னா ஜம்முல இத்தனை நகரங்கள்ல ஒரு மிசைல், ஒரு ட்ரோன் தாக்காம மக்களை நிம்மதியா தூங்கி, அவங்க மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது
அவங்கள காப்பாத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீரர்கள் தான். ஒரு நைட்டு ஒரு நிமிஷம் கூட அவங்க அசரல. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். இஸ்ரேலோட அயர்ன் டோமை எல்லாருமே உலகம் முழுக்க நம்ம செலிப்ரேட் பண்றாங்க. நம்மளுடைய இந்த நடவடிக்கை, நம்மளுடைய ஆகாஷ் தீர் அயர்ன் டோமை விட எஃபெக்டிவா இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கிறோம். மேபி இன்னும் அதிகமா ட்ரோன் வந்து 1-2 மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நம்மளுடைய சிஸ்டம்ஸை நம்ம வந்து கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும். இது நடந்து முடிந்த பிறகு இணையத்துல வந்த செய்தி என்னன்னா, இந்தியாவுடைய INS விக்ராந்த் 13 பிரம்மாஸ் மிசைல்களை கராச்சி துறைமுகத்தின் மேல ஏவிருக்காங்க. கராச்சி துறைமுகம் பற்றி எரியுதுன்னு சொல்லிட்டு. இந்த செய்தி கிடையாது, தவறு. இது நைட்டு ஒரு ப்ராபகண்டா வார்ஃபேர்ல நம்ம சைட்ல இருந்து கூட கிளப்பி விட்டுருக்கலாம், தவறே கிடையாது. சேனல்ஸ் அவங்களையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். இன்ஃபர்மேஷன் வார்ல போன முறை தோத்துட்டோம். இன்ஃபர்மேஷன் வார்ல இந்த முறை நம்ம கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல இருக்கோம். கராச்சி துறைமுகத்து மேல எந்த தாக்குதலும் நடத்தப்படலை. அது அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷன். அவங்க நம்ம துறைமுகத்தை தாக்குற வரைக்கும், அந்த மாதிரியான நிகழ்வுக்கு அவங்க போற வரைக்கும் ப்ரொபோர்ஷனேட் ரெஸ்பான்ஸ் தான் நம்மளுடைய அரசாங்கத்துடைய பாலிசி. நாட்டுடைய மக்கள் உணர்ச்சி வசப்படுறாங்கன்னு சொல்லிட்டு யுத்தத்துக்குள்ள நம்ம போயிட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த முறை பாகிஸ்தானோடைய ஆட்டத்தை மொத்தத்தையும் முடிக்கிறதுக்கான ஒரு கேம் இது. ஸோ கராச்சி துறைமுகத்துல எந்த விதமான தாக்குதலையும் இந்தியா நடத்தல. பட் அதற்கான கேப்பபிலிட்டி, அதற்கான திறனும் ஆயுத்த நிலையும் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது ஒரு நியூஸ் வந்தது பாத்தீங்கன்னா, நைட்டு அங்க உள்ள நிறைய போராட்டங்கள் நடக்குது. இந்த நியூஸ் பார்ட்லி ட்ரூ. பாகிஸ்தான் தெரிக்கி இன்சாஃப் இம்ரான் கட்சியோட தொண்டர்கள் பைக் ஊர்வலம் ஒன்று நடத்தினாங்க மிட் நைட்ல. அதன் பிறகு அங்க அவரோட ஜெயிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சில போராட்டங்கள் நடந்துச்சு. இன்னொரு நியூஸ் வந்தது வந்து பலூச்சிஸ்தான் இருக்கக்கூடிய குவைட்டா நகரம், மிக முக்கியமான நகரம், அதை வந்து பலூச்சி வீரர்கள் பிடிச்சிட்டாங்கன்ட்டு. நேற்று மட்டும் அங்க ஒரு 40க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்கள், பாகிஸ்தானுடைய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நேற்று இரவு மட்டும். குவைட்டாவை கம்ப்ளீட்டா அவங்க பிடிக்கல. பட் குவைட்டாக்கு உள்ள போயிட்டு வெளியில வரக்கூடிய மிக முக்கியமான நேஷனல் ஹைவே அவங்க கைப்பற்றிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய டோல்கேட், அங்க இருக்கக்கூடிய போஸ்ட், மிலிட்ரியோட மிக முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பாகிஸ்தான் வீரர்கள் அங்கிருந்து உயிர் படுத்தி தச்சு ஓடிட்டாங்க. ஆனா இது பலூச்சிஸ்தான் ஒரு தனி நாடாக்குமா அப்படின்னா இப்போதைக்கு அது ஆகாது. இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு. பலூச்சிஸ்தானுக்கு இப்போ ஒரு தனிநாடை உருவாக்கலாமா வேணாமான்றது அதை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ இந்தியாவுடைய பதில் தாக்குதல் நேற்று நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தானுடைய 13 நகரங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவோட டார்கெட் வந்து இப்போ எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. ஒரு பயங்கரவாத தாக்குதல், பதிலுக்கு பயங்கரவாதிகளை நம்ம தாக்கணும். ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரொம்ப துல்லியமா ஆப் சிந்தூர் நம்ம ஆரம்பிச்சோம். பதிலுக்கு அவங்க நகரங்கள் மேல குறி வச்சாங்க. நேற்று காலையில, விடிய காலையில பதிலுக்கு நாம அவங்க நகரங்களை சாம்பிளா எங்களால் அடிக்க முடியும்னு சொல்லி அடிச்சு காமிச்சோம். அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஏடி சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ9 நம்ம உடச்சு காமிச்சோம். நேற்று கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணோம் லாகூர்ல. அதன் பிறகு மீண்டும் அவங்க நைட்டு நம்மளோட மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ், மிலிட்ரி ஏர்ஸ்போர்ட்டை டார்கெட் பண்றாங்க. ஸோ இந்த முறை இந்தியா டார்கெட் பண்றது அவங்களுடைய ரேடார், அவங்களுடைய அவாக்ஸ் மற்றும் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த 3 தாக்கி அழிச்சிட்டோம்னா இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு கண் இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். இது கண்ணை புடுங்கி எடுத்து வெளியே தூக்கி எறியக்கூடிய கதை தான் அது. அந்த ஆபரேஷனை தான் இப்போ நம்ம இந்திய ராணுவம் திறன்பட செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க வீரர்கள், உங்க ராணுவம், அரசாங்கம் நம்பிக்கை வைங்க. இது மாதிரி ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ஃபேஸ்ல யாருமே எடுத்துட்டு போக முடியாது. நம்ம அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படி அந்த தடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனை நான் சொல்லுவேன். அதை பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோ போடுவோம். ஸ்டே டியூன்ட். நன்றி, வணக்கம், ஜெய்.